முன்னாள் முதலமைச்சரை சந்தித்தது குறித்து ஒரு நல்ல ஒரு தொடக்கமாகத்தான் நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் கடந்த காலத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை கலைஞர் என்று சொன்னாலே கட்சியை விட்டு நீக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, ஒரு என்னமோ எதிரியாகத்தான் பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் திமுககாரர்களோடு அதிமுககாரர்கள் ஒட்டோ உறவோ பேச்சை வைக்கக்கூடாது. யாரையாவது கட்சி விட்டு நீக்கணும்னா யாராவது திமுககாரனோட கை கொடுத்து அதிமுக பேசுனா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வேலையை முடிச்சுவாங்க. அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை. நம்ம வெளிமாநிலத்தில் போகும்போது கூட இதை பற்றி கேட்டிருக்காங்க. இது மாதிரிலாம் அங்கெல்லாம் வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாபியில் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சியும் ஒன்றா உட்காந்து டீ குடிக்கும்போது சாப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, ஒன்றா பிரயாணங்கள் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இது பார்க்க முடியவில்லை. ஒரு அநாகரிகமான சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காட்சிகள் வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. தழுவி வரவேற்கக்கூடியது. வீட்டுக்கு வெளியே துணை முதல்வர் சென்று வரவேற்று உள்ள வரும்போது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவரை கையை பிடிச்சிக்கிட்டே வந்து உட்கார வைக்கிறதுலாம் வந்து ஒரு நாகரிகம். இவர் போனது மிகப்பெரிய நாகரிகம், வரவேற்கக்கூடியது. அது அவர்கள் வந்து வரவேற்ற விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி தான் இருக்கணும். அரசியலில் வந்து பொதுவாக வந்து என்னத்தை எதிர்ப்பை காட்டி கொண்டிருந்தாலும் ஒருத்தர் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் ஒரு மிதமான சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருப்பது உண்மையிலே வரவேற்க. நேற்று வந்து திராவிட கழகத்துறை தலைவர் வீரமணி அவர்களை பார்த்துருக்கிறார், மூத்த தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அதே மாதிரி இப்போ வந்து இவரை பார்த்துருக்கிறாரு. இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம்.